அவருடைய எதிர்ப்பு வந்து அரசியல் ரீதியாகவே இல்லை, வெறுமனே திமுக எதிர்ப்பாக சுருங்கி போகுது. திமுக கூட்டணி கட்சிகளோட விமர்சிக்கிறது இல்லை. அதனால ஒரு தனிப்பட்ட ஒரு ஈகோ காரணத்தினாலே ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நேனா நாகேந்திரன் ஒரு நடிகை பேரை சொன்னார். இப்போ உண்மையிலே அந்த நடிகைக்கு இவருக்கான தொடர்பு உண்டா? பல ஆண்டுகளாக நம்ம கொண்டாடப்படுகிற நடிகருக்கு இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸ் வரும்போது அது வந்து அவங்கள மட்டும் காயப்படுதா, நம்மளையும் காயப்படுத்தும். நீங்க கரூர் சம்பவத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு, விஜய்க்கு நெருக்கடி இருக்குதோ இல்லையோ, விஜய் ரசிகர்களுக்கு இணையத்திலும் பொதுவெளியிலும் கடுமையான நெருக்கடி இருந்துதான் இருக்கு. இந்த இஷ்யூவை வந்து விஜய் தான் பொறுப்பேற்று சரி செய்துட்டு வந்திருக்கணும். அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவசரப்பட்டு என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காரு. இவரால் இவர் எல்லாரையும் கொலாபரேட்டிவா ஒரு குடும்பத்துக்குள்ளே செயல்பட முடியாதவர் எப்படி கட்சி அங்க உறுப்பினர்களை சேர்ந்து செயல்படுவார், எப்படி ஒரு ஆட்சிக்கு வந்து அப்படி பண்ணுவார், இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்குறாங்க. நேர்களே, இன்றைக்கு சமகால தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலை குறித்து பேச போகிறோம். நமக்கு பேசுவதற்கு அரசியல் கள ஆய்வாளர், விமர்சகர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ராம்கி வந்திருக்கிறாங்க. ராம்கி சார்கிட்ட நம்ம வரவேற்றுப்போம். சார் வாங்க. வணக்கம் சார். சார், இப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்னா, தேர்தல் களத்தை தாண்டி நடிகர் விஜய் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மர்ம பொருளாக, மறைபொருளாகத்தான் அவர் இருக்கார். பேட்டிலுக்கு வரமாட்டேங்காரு, அப்பப்போ கூட்டம் போடுறார். இதற்கிடையில் நேற்றைக்கு அவங்க ஒய்ஃப் சங்கீதா செங்கற்பட்டு கோர்ட்டில் டிவோர்ஸ் இப்போ விவாகரத்திற்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இது போன்ற செய்திகள் வெளியாகுது. அது வந்து ரெண்டாவது பல மேடைகளில் வந்து விஜய் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது ரொம்ப அது ஒரு செயற்கையாக கூட இருக்குது. திமுக இப்போ பார்த்த ஒரு கண்கலங்கி இதெல்லாம் பேசினார்ல, சமீப கூட்டத்தில் கூட திடீர்னு ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட அளவில் ஏதோ காயம் பட்டிருக்கிறார். அது யார் காரணம்லாம் தெரியாது. எப்படி அவர் பேசும்போது திடீர்னு என்னை யாரால அழிக்க முடியாது அப்படின்லாம் திடீர்னு பேசுறது வந்து யாருமே அவருக்கு ஒன்றும் பெரிய சேலஞ்ச் விட்ட மாதிரி தெரியலையே. இல்லை எந்த கட்சிகள் ஏதாவது அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்களா? ஒன்றும் இல்லை. திமுக சார்பாக ஒரு பெரிய அளவு திமுக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திமுக தலைவர்கள் யாருமே வந்து விஜய் நேரடியாக குறை சொன்னதே இல்லை. பட் இன்ஃபேக்ட் அதிமுக ஆரம்ப கட்டத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம், அவருக்கு ஒரு மெச்சூர்டு கட்சி கிடையாது, அது அவங்க இந்த மாதிரி தவறுகள் வர்றதுக்கு இயல்பு தான் எடப்பாடியார். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்கட்சிகள் தற்போது ஏற்பாடுகள் செய்யவில்லைங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பிஜேபி வந்து பேசினாங்க, எல்லா கட்சிக்கும் பேசினாங்க. திமுக அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் இவர் அடுத்த நாளே என்ன வீடியோ போட்டார், திமுக என்னை பழி வாங்குறது அப்படிலாம் முடிஞ்சா நேரில் வந்து வீட்டில் வந்து பாருங்கலாம் பேசினார். ஸோ அதனால பின்னணியில் என்ன போயிட்டு இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு வெளியில் வர செய்திகள் வந்து தான் நான் பார்க்குறோம். பின்னாடியில் என்ன போயிட்டு இருக்கு, அவரு பெரிய அளவில் அவருக்கு பெரிய நெருக்கடிகள் இருந்திருக்கலாம், கடந்த காலங்கள் இருந்திருக்கலாம். அந்த நெருக்கடியின் காரணமாக கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அந்த நெருக்கடிப்பும் தொடரலாம். ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் பர்சனலாக அவர் தனிப்பட்ட காயம் பட்டிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு பெரிய, அதாவது திமுகவின் மூலம் காயப்பட்டிருக்காரு. அதனால தொடர்ந்து திமுக எதிர்ப்பு சொல்றதுக்கான காரணம் அதான். நீங்க ரொம்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய எதிர்ப்பு வந்து அரசியல் ரீதியாகவே இல்லை, வெறுமனே திமுக எதிர்ப்பாக சுருங்கி போகுது. திமுக கூட்டணி கட்சிகளோட விமர்சிக்கிறது இல்லை, வேற எந்த கட்சியும் விமர்சிக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது பிரமாதமான கட்சின்னு சொன்னா பெரிய கூட்டணினா அதிமுகவை விமர்சிக்கணும், பாரதிய ஜனதா விமர்சிக்கணும், திமுக விமர்சிக்கணும். அது எதுவுமே இல்லையா? திமுக தரப்பை கூட, திமுக தவிர மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, அதுல உள்ளவங்க கூட ஒரு சின்ன அளவுல கூட விமர்சனம் செய்தது இல்லை. ஸோ அதனால ஒரு தனிப்பட்ட ஒரு ஈகோ காரணத்தினாலே ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன செய்தியே வந்துடுறேன், அதெல்லாம் முன்னாடி சரி செய்திருக்கணும். இப்போ அந்த அவங்க ஒய்ஃப் மேட்டர் சங்கீதா, நீங்க வந்து அது பொதுவெளியில் அவங்க டிசம்பர் மாதம் சப்மிட் பண்ணதா அது இந்த இது காமிச்சது. நான் அந்த ஆர்டரை பார்த்தேன், அவங்க கொடுக்குற கோரி மனுவை. ஸோ இது வந்து முன்னாடியே சரி செய்திருக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்கிற ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். தனிப்பட்ட இன்னைக்கு வேணா வந்து நீங்க வந்து பொதுவெளியில அது வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு நம்ம கடந்து செல்லலாம். ஆனால் நீங்க
கடைமட்டத்துல எப்படி மக்கள் ரியாக்ட் பண்றாங்கன்னு இல்ல பார்க்கலாம். 5 வருஷம்னா 2 பேருக்குள்ள 5 வருஷமா கான்டாக்ட் இல்லையா? சுத்தமா இல்ல அப்படின்னு தான் அது தெரியுது. அப்படிதான் தெரியுது. 5 வருஷமா அந்த அம்மா தனியா இருக்கிறாங்க. தனியா இருக்காங்க, பிள்ளைகளோட தனியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. அதாவது So இது இங்க எங்கயோ ஈசிஆர் ரோட்ல ஏதோ இருக்கிற இப்ப பங்களால. நம்ம இது என்னன்னா, இது வந்து அவருடைய சொந்த விவகாரம், நம்ம பேசக்கூடாது அப்படின்றத தாண்டி நம்ம அதை பத்தி பேச போறது இல்லை. ஆனா களத்தில் எப்படி வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, மிகப்பெரிய கல்ச்சுரல் ஷாக் ஆக்சுவலா. இல்ல உண்மையில பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா இதெல்லாம் வந்துட்டா பேசப்படத்தான். அதான் நம்ம அதை நியாயப்படுத்திட முடியாது. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ஜானகி பற்றின அவரை பத்தி எதுவும் வெளிப்படையாக பேசினதில்லை. அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு அப்புறம் வந்த செய்திகள் தான் நிறைய. அது மாதிரி கலைஞர் வந்து எந்த அளவுக்கு துணைவியான்னு சொல்லிட்டு நிறைய நியாயப்படுத்தினாலும் அது அப்படியே ஒன்று இருக்க தான் செய்யுது ஆக்சுவலா. இது பல தலைவர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரி செய்து விட்டு நீங்க வந்து கட்சி ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆமா அப்படின்னு வெளிப்படையாக அதை சொல்லக்கூடிய அந்த ஒரு தயக்கமே இல்லாமல் ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கணும். அவர் அது மாதிரி இருப்பாராங்கிறது கேள்விக்குறி. நீங்க இந்த நேரத்தில் களத்தில் போய் இதை மாதிரி அவர் கண்மூடித்தனமாக விஜய் ஆராதிக்கிற ரசிகர்கள் இந்த மாதிரி செய்தியை கேள்விப்பட்டா நிச்சயமா ஒரு ஷாக் வேலி கிரியேட் ஆகும் ஆக்சுவலா. நீங்க விஜய் ரசிகர்கள் அந்த அவர்களுடைய ரசிகர்கள் தானே, அவர் தொண்டர்கள் ரசிகர்களே ரசிகர்கள் தான் ஷாக் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இமேஜ் எதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க திரைத்துறையில கொஞ்சம் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாரு, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நானும் ஒரு நடிகர் ரசிகரா தானே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். அதனால வந்து ஒரு நம்ம ஆராதிக்கிற ஒரு நடிகர், பல ஆண்டுகளா நம்ம கொண்டாடப்படுகிற நடிகருக்கு இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூஸ் வரும்போது அது வந்து அவங்கள மட்டும் காயப்படுதா, நம்மளையும் காயப்படுத்தும். கிரவுண்ட்ல நாம தான் வந்து பொதுமக்களை எதிர்கொள்றோம். இப்போ அவங்க யாராவது ஒரு ட்ரோல் பண்ணும்போது நீங்க வந்து இன்னைக்கு ட்ரோலிங்கிறது ரொம்ப இயல்பாயிடுச்சு. இணையத்துல எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க? நீங்க கரூர் சம்பவத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு, விஜய்க்கு நெருக்கடி இருக்குதோ இல்லையோ, விஜய் ரசிகர்களுக்கு இணையத்திலும் பொதுவெளியிலும் கடுமையான நெருக்கடி இருந்துதான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெண்டா பிரிச்சுக்க. இணையத்துல வந்து ஐடி விங்க, திமுக ஐடி விங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா அவங்களுக்கே கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு விஜய் அந்த தாவேகா கட்சியோட ஐடி விங் வளர்ந்து வந்தது. இதெல்லாமே கரூர் எபிசோடுக்கு முன்னாடி. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கடுமையாக அவனுடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைவாயிடுச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது அவங்களால வந்து யாருமே எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா களத்தில் ஏகப்பட்ட எதிரிகள் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க எப்படி எதிர்கொள்றது? ஸோ அதனால இந்த இஷ்யூவை வந்து விஜய் தான் பொறுப்பேற்று முன்னாடி சரி செய்துட்டு வந்திருக்கணும். அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவசரப்பட்டு என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காரு. இல்லை இப்போ ராம்கிஷார்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னது உங்களுக்கு செவி வழி செய்தி தான். 5 வருஷமா அவங்க இருக்கலாம்னு தான் சொன்னீங்க, இருக்கிறான்னு சொல்லல. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு கேப் அவங்களுக்குள்ள இருக்கு. யாரு சகோதரி, அவங்க பேர் என்னது, சங்கீதா விஜய்க்கும் அவங்களுக்கும் இருக்கலாம். அது அவங்க இன்டர்னல் மேட்டர். வி டோன்ட் வாண்டட் டு இன்டர்ஃபியர். ஆனா இந்த நேரத்துல அவங்க எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் இருக்குது. அந்த நேரத்துல கோர்ட்டை போய் அணுகுறாங்க. அவருடைய அசிஸ்டண்ட் வெங்கட்ராமன் ஒருத்தர், அவர் பேர் என்னது, விஜயனுடைய நண்பர் விஷ்ணு பிரசாத், ஏதோ விஷ்ணு தான், இவங்க 2 பேருமே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த ஒரு டென்ஷன் சிச்சுவேஷன், ஒரு ஹெக்டிக் ஸ்டாக் இஸ் கோயிங் ஆன், ஒரு ரொம்ப ரஷ்டு மூமெண்ட்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா போய் செங்கல்பட்டு கோர்ட்டில் எனக்கு வேணும், ஒரு 2 மாதம் கழிச்சு போகலாம், 3 மாதம் கழிச்சு போகலாம், இதுக்குள்ள ஏதாவது இருக்கு அந்த இந்த 2 மாசத்துல? நீங்க இந்த இது மார்ச் ஏப்ரல் தானே, ஆமா, இந்த 2 மாசத்துல. இல்ல நீங்க இதை சப்மிட் பண்ணதே டிசம்பர்ல, இப்போ ஆச்சு ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, அதுலேருந்து மார்ச். இந்த 2 மாதங்கள் டிலே ஆகி இதை வந்து வெளிப்படையா பிரஸுக்கு வெளில வர்றதுலயே பின்னாடி ஒரு இது இருக்கு. இது நினைச்சிருந்தா டிசம்பர்லேயே வந்திருக்கணும், வெளியில வந்திருக்கணும். அப்ப இந்த காலகட்டத்தில் லீக் ஆகிறதுக்கு பின்னாடியும் ஒரு சில அரசியல் ஒரு கான்ஸ்பிரன்சி இருக்குதான் செய்யுது. இல்ல இப்ப அவர் இன்னைக்கு வந்து செய்து வெங்கட்ராமன், அவருடைய முக்கியமான கட்சியில முக்கிய பொறுப்பாளர், யாரோ பேர் போட்டிருக்காங்க, விஷ்ணு, இவங்க 2 பேரும் அவங்கள கண்டெயின் பண்ண முடியலையா? நிச்சயமா. அதாவது நீங்க இப்ப சீமான் விஜயலட்சுமி அந்த இதுலயே நம்ம பார்த்துக்கலாம், தொடர்ந்த விஷயம் ஆக்சுவலா. அது பல தரப்புல சமாதானப்படலாம் நடந்தது, முடியாம தான் நீதிமன்றத்துக்கு போனது. இங்கேயும் அதற்கான அத்தனை சாத்தியங்கள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன், நம்ம வந்து இந்த இடத்துல தான் சீமான் மாறுபட்டு நிற்கிறார். வெளியில பொது வெளியில எதிர்கொண்டார், அதை பத்தி பேசினார். அது சரியோ தவறோ அதை வந்து அவர் எதிர்கொண்டார், பேசினார். அது நெருக்கடிகள் அவருக்கு வந்தது, நீதிமன்றத்திலையும் சந்தித்தார். அதற்கான எந்த விஷயமும் இந்த தரப்புல நடக்கல. நீங்க அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாவே ஆக்கி கடுமையான நெருக்கடி தரப்பட்டது. அதுல இருந்து மெல்ல தான் வெளில வந்தார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப கடைசி நேரத்துல இப்படி கொடுக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தான் விஜய் ரசிகர்களோட மன ஓட்டத்தை நீங்க பாருங்க. அவங்க எல்லாம் இன்னும் இந்த 20+ தான். அவங்களுக்கு இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கா தெரியும். 17, 18, 20. ஆமா, ஒரு இதை வந்து முழுக்க நியாயப்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு இந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைம்ல எப்படி போய் அவங்களால நியாயப்படுத்த, அதுதான் கேள்வி. இந்த டைமிங்ல எப்படி பண்ண முடியும்? அது ரொம்ப நெருக்கடி. ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இன்னைக்கு நேத்தியே நிறைய செய்திகள் வந்தது.
இதை பற்றி நிறைய இந்த செய்தியை மறைக்கிறோமா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு நிறைய பிஆர் குரூப்லாம் ஆக்டிவ் ஆகி எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் மாரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கலாம் சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஸோ இதோட இன்னும் நீ கனெக்ட் பண்ணி பாருங்க. திடீர்னு ஒரு செய்தி தாவேகா சார்பா யாரும் எந்த விவாதங்களையும் பங்கேற்க மாட்டார்கள், ஊடகங்களை பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. இது ஒரு 2 நாள் முன்னாடி. ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, இதை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு தாவேகா தரப்பு தயாராகவே இருந்திருக்கிறது. ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்ல, நடந்துட்டு இருக்கும். அபிஷியல் அன்னைக்கு வந்தா கூட அதுல வந்திருக்கும். ஆமா, ஒரு நடந்திருக்கு. அது கைமீறி போனதுனால சரி இது எப்படி வெளிச்சத்துக்கு வரப்போகிறது, இதுக்கு நம்ம இது வேறு வழி இல்லை, இதை தடுப்பதற்கு என்னென்ன செய்யலாம்ங்கிற மாதிரியான அந்த கட்டத்துல இறங்கினாங்க. நான் சொல்றேன், இதுக்கு நீங்க நேரடியாக விளக்கம் தரலாம். இதுல ஒன்றும் தப்பு இல்லை, இது முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இல்ல இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, டிவோர்ஸுங்கிறது பார்ட் ஆஃப் சொசைட்டி. இப்போ அப்படி ஆயிட்டு. ஆமா, ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் ரொம்ப ஒரு அவமானமா இருந்துச்சு. ஆமா, இஸ்லாமிய சமூகத்துல டிவோர்ஸ் சாதாரணம், அது 1000 வருஷமாவே இருக்கு. ஆனா இந்துக்கள் சமூகத்திலேயோ கிறிஸ்தவர்கள்ட்ட அது கிடையாது. ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் மாறும்போது எல்லாருமே இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அதை விட்டுருங்க, நம்ம மதத்தை பத்தி பேசலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த அம்மா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு நடிகை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க லிஃப்ட்ல போனாங்க, நான் நேரடியா பார்த்தேன், கடுமையான அளவுக்கு 2 பேருக்குள்ள குவாரல் நடந்ததாகவும் சொல்லப்படுது. பையன் தனியா இருக்கிறதாகவும் பொண்ணு தனியா இருக்கிறதாகவும் அம்மாவோட இங்கே வர்றதாகவும், அப்பா அம்மா கூட சேர்ந்துருக்கல, அவங்க வீட்டிலே தனியா தான் இருந்தாங்க, ஒரு ஃப்ளோர்ல சங்கீதா அம்மா இருந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லப்படுத. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுதான் இது ஒரு தனி இதை நம்ம விவாதிக்கிறதுக்குரிய சப்ஜெக்ட் தானா? அமெரிக்கா போன நாடுகள்ல பொது வாழ்க்கையில ஒரு தலைவன் வந்தா விவாதிக்கப்படுகிறது. இப்ப நீங்க இந்த மாதிரி பத்திரிகை செய்தி, செவிவழி செய்தி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் சும்மா சாதாரண பேசுனது கூட அங்க பெரிய இதாகுது. ஸோ அதனால அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால விவாதிக்கப்படக்கூடிய விஷயம், இது நிச்சயமா விவாதிக்கப்பட வேண்டும் தான். மோனிகா ஜெலன்ஸ்கி எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனிச்சு, கிளின்டன் எவ்வளவு ஆனிச்சு. பட் இதனால இது ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், இதை தாண்டி ஒரு ஸ்டார் செலிபிரிட்டிஸ், ஒரு ஸ்டார் 2-3 நடிகை சம்பந்தப்பட்ட விஷயம்னா ஜனங்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்கும், தொடர்ந்து விவாதிக்கப்படுவாங்க. இவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு ப்ராமிசிங் யங் ஜென்ரேஷனுக்கான ஒரு தலைவர் உருவாகி வந்திருக்கார், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார், நிறைய விஷயங்கள் பேச இருக்கும்போது ஸோ இவருடைய பர்சனல் வாழ்க்கைங்கிறது சரியா இருக்கணும். அதாவது நாம சரியில்லைன்னா, ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையில பாருங்க, நம்முடைய லைஃப், நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லைனாலும் நம்ம தலைவருடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் நம்ம நம்புறாங்க. மாடல். ஆமா, அது இப்ப நீங்க அந்த உங்க குடும்ப வாழ்க்கை சரியா இல்லைனாலும் வெளிப்படையா பொது வெளியில வந்துட்டு அதை விளக்க வேண்டிய தரப்பு உங்களுக்கு தான். அதான் ஒரு விஷயம். இதுல மாடல் இருக்கு, மாறலும் இருக்கு. மாடல் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டாவது, அப்பா அம்மாவுக்கும் இவருக்குமே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. இது நம்ம எத்தனை வருஷமா கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் பேப்பர்ல அது வந்துட்டே இருக்கு. ஆனா அதையும் சரி செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லை, அதையும் சரி செய்யவே இல்லை. ஸோ அப்பா அம்மா விட்டு விலகி இருக்கிறார், மனைவி குழந்தைகளை விட்டு விலகி இருக்கிறார். அப்படிங்கும் போது அது களத்தில் நாம ஒரு ஒரு மெச்சூர்ட் சமூகமாக விவாதிக்கிறத தாண்டி களத்தில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. இவர் ஏன் இப்படி டிஸ்கனெக்டா இருக்காரு, இவர் இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளாலேயே இவரால் சமாளிக்க முடியலையே, அப்படிதான் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஒரு உறவு டிவைட் ஆனா அந்த உறவு தான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்ப மனைவி மக்களும் தனித்து நிற்கிறார், பெற்றோர்களும் தனித்து நிற்கிறார். அப்படிங்கும் போது பிரச்சனைக்கு இவர் தான் முக்கியமா காரணமா இருப்பார் மக்கள் நம்புவாங்க. ஸோ அப்ப இவரால் எல்லாரையும் கொலாபரேட்டிவா ஒரு குடும்பத்துக்குள்ளே செயல்பட முடியாதவர் எப்படி கட்சி உறுப்பினர்களை சேர்ந்து செயல்படுவார், எப்படி ஒரு ஆட்சிக்கு அப்படி பண்ணுவார், இதெல்லாம் மக்கள் யோசிச்சு பார்க்குறாங்க. இல்ல, இது ஒரு நியாயமான விஷயம். ஒரு பரிசுத்தமானவனா இருக்கணும். அப்படித்தான் உலகத்தினுடைய கட்டமைப்பு. உலகம் அமெரிக்காவும் சரி, இப்ப நம்ம ஒரு கலாச்சார பாண்டிங் இருக்கும் இந்தியாவுல, நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் அப்படி இல்லை. 12 வயசுல தனியா போயிடுறாங்க. அவர்களும் கூட ஒரு டைனமிக் லீடர்ஷிப் வரும்போது ஒரு மாரல் இருக்கணும், ஒரு எத்தோஸ் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும் பாக்குறாங்க. அதாவது பொது வாழ்க்கைக்கு வரும். அப்ப நமக்கு அது ரொம்ப பெரிய டேஸ்டா இருக்கு. இப்ப எல்லாரும் பல பேர் சொல்லுவாங்க, ஏன் ஒய்ஃப் வச்சு பார்க்க முடியல, அம்மா கூட பேச மாட்டேங்க, பிள்ளை எல்லாம் தனியா இருக்கு, நீ எப்படி கோடான கோடி மக்களுக்கு வழிகாட்டுவாங்க? அது ஒரு டிராபேக். இது மிகப்பெரிய டிராபேக், இது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இதையெல்லாம் சரி செய்து விட்டுத்தான் அவர் வந்திருக்க வேண்டும். அவர் அவசரப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருடங்கள்ல என்ன அதனால என்ன பெருசா அச்சீவ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதும் இல்லை. அவர் இருந்தார், என்னன்னா 3 வருஷங்கள்ல 234 தொகுதிக்கு நேரடியாக விசிட் பண்ணியிருக்கலாம். சரி, அதை விடுங்க, வேற ஏதோ காரணங்களால குடும்ப உறவுகளே அவங்களால சரி செய்ய முடியவில்லை அப்படின்னா இதுக்கு முழு பொறுப்பும் விஜய் அவர்களுக்கு தான் சாரும். அவரை சரி செய்ய முடியவில்லை என்றால் அதை எப்படி நம்புவாங்க? அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கணும். நீங்க
ஸோ அது வந்து பல காலமா புதுசா இது இல்லை, இது பல காலமா பேசப்பட்ட விஷயம். இன்னைக்கு தான் இது பொது வெளிக்கு வந்திருக்குது. அவங்க அப்பா அம்மாவுடன் சரியான உறவு இல்லைங்கிறது பல வருஷங்கள் பேசி நம்ம கண் கூட விஷுவல்ஸா பார்க்குறோம் எல்லாமே. இப்போ அவருடைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க அப்பா அம்மா கெஸ்ட் மாரி வந்துட்டு போறாங்க. அதை எப்படி பார்க்குறோம் எடுத்துப்பாங்க. சார் இது வந்து நம்ம மக்கள் வந்து சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மக்கள். இல்ல தாய் தந்தையர்களை பேணுங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் எல்லா மதங்களும் ஏற்றுக்கணும். ஆமா ஆமா. இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லா மதமும். ஆமா. தாய் தந்தைன்னா அவ்வளவு உயர்ந்தது. ஆமா. நீங்க வந்து தனிப்பட்ட அளவுல நீங்க மேலே ஏறி போறதுக்கு உங்களுக்கு வந்து கூடுதலா உங்களை சுத்தி இருக்கிற குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். உங்களை சுத்தி இருக்கிற வட்டாரங்கள் அவங்களாம் துணை நின்றால் மட்டும்தான் உங்களால அடுத்தபடி போக முடியும். கிடுகிடு தனியா போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சி இருக்கும். அந்த வீழ்ச்சியிலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியெல்லாம் அன்றைய காலத்துல நிறைய தலைவர்கள் இருந்தது. அவங்க அது ஒரு பொது விஷயமா வெளில பிரேக் ஆகி வரும்போது அதை சரி சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு காலம் வந்து எல்லா விஷயங்களையும் விவாதிக்கப்பட ஒரு இடத்துல இணையத்துல எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை கடந்து வருவதுங்கிறது ஒரே வழி. பொது வெளியில் இதெல்லாம் வெளிப்படையாக பேசிவிட்டு, ஆமா இது உண்மை, இப்படிதான் இருக்கு, இதை நாங்க பேசணும், முடியல, கைமீறி போய்விட்டது, இது என்னுடைய சொந்த வாழ்க்கை, இதை பத்தி நீங்க பேச வேணாம், பொது வாழ்க்கை பற்றி பேசுங்க, அவர் ஒரு விளக்கம் தரணும். அது தருவாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப இன்னும் இறுதியான ஒரு கேள்விக்கு வந்துட்டேன். இப்ப அறிவுபூர்வமான சில விஷயத்தை கேட்குறேன். நான் கேட்குறேன், நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து பார்க்குறேன். என் புரிதல் எனக்கு, உங்க புரிதல் உங்களுக்கு. நான் கேள்வி கேட்க தான் எனக்கு ரைட் இருக்கு. மன வாழ்க்கை என்பது ஒப்பந்தம் மட்டும்தான். நான் புரிந்து கொண்டது அப்படித்தான். சில இடத்துல புனிதம் என்றும் இருக்கும். இப்போ கிறிஸ்தவத்தில் இருக்குன்னா புனிதம், இஸ்லாம் வந்து அக்ரிமெண்ட், ஹிந்துவும் வந்து அப்படித்தான். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அல்ல. அந்த 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 கயிறை பிடிச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. அது ஒரு சிறந்த ஒரு கலாச்சாரம். அப்படி சொல்லலை. இப்போ நான் சொன்னேன், இவருக்கு ஒருவேளை மாறி வருகிற நாகரிகம், கலாச்சாரம், அந்த குறிப்பிட்ட நடிகை யார் என்று எவரென்று எனக்கு தெரியவில்லை, அவரை திருமணம் செய்திருந்தா கூட இவங்களுக்கு முறைப்படி டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு முறைப்படி பண்ணிட்டு அவர் கண்ணியமா இருந்திருக்கு. எஸ், கரெக்ட். அது சரியா தப்பா? இல்லை, அதுதான் இந்த கமிட்மெண்ட் சொல்றீங்களா. கமிட்மெண்ட்டு இது வந்து மேரேஜுக்கு மட்டும் இல்லை, லிவிங் டுகெதருக்கும் ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. அது ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் பண்றது தான் ஆக்சுவலா. அப்போ எதுக்காக அதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்த பந்தத்துக்கும் கொஞ்சம் ஒரு ரூல்ஸ் வந்து கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. லிவிங் டுகெதர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, இது இவ்வளவு தூரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுலயும் வந்து ஒரு கமிட்மெண்ட், கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கதா செய்யுது. இது நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு அது புரியல. லிவிங் டுகெதர், திருமணம் ஆகாமல் யாரை பத்தியும் கவலைப்படாம வாழலாம். அதுல கூட ஒரு சின்ன இது இருக்கு. இவருடன் இவர்தான் வாழணுங்கிறது தான் நீதியில இருக்கு. எவருடன் வாழலாம், அதுதான் லிவிங் டுகெதர் கூட அர்த்தப்படல. அதுக்கு ஒரு கமலஹாசன் ஒரு மாடலா இருந்தாரா? ஆமா கமலஹாசன் நம்ம நல்ல மாடல். அது ஆக்சுவலா அவரும் சினிமாவில் வந்தவர். மாடல்னா அவரு அந்த வேலை செஞ்சாரு. அந்த லிவிங் டுகெதர்ல இருந்தாலும் பொது வெளியில இந்த மாதிரி சர்ச்சைகளே வராத அளவுக்கு பார்த்தா, ஆமா அதை வந்து இது வந்து பெரிய அளவுக்கு இதாகல. நீங்க அது இன்னொரு தொடர்ந்து ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு இருக்காருல்ல, இதே ஒரு நிச்சயமா மாடல். கமலஹாசன் மக்கள் நீதி மையம், அவர் ஒரு திரைப்பட நடிகையோடு நீங்க சொன்ன மாதிரி திருமணம் இல்லாமல் வாழ்ந்திருந்தார். ஒரு முறை 2 முறை இல்ல, எத்தனையோ அதை கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அப்படியா? அதனால இது அதான் நான் சொல்றேன், பொது வெளியில் நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சீமான் எதிர்கொண்டது போலாவது எதிர்கொண்டு பேசணும். அது அவர் பேசுவாரான்னு தெரியல. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி இது வந்து நான் ரொம்ப கவலைப்படுறது வந்து அவருடைய ரசிகர்கள், தொண்டர்களை பத்தி தான். ஏன்னா அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப கண்மூடித்தனமாக இதை பத்தி பேசுறவங்கள எதிர்க்கக்கூடும். நீங்க இப்படி பேசாதீங்க, அவரை பத்தி பேச உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. இல்லைன்னா ரொம்ப புலம்புவாங்க, மனதாரோட ரொம்ப தளர்ந்து போய் தேர்தல் நேரத்துல ஐயோ இப்படி பண்ணிட்டாரு. இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ரெண்டுமே இந்த கட்சியோட ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லை. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்க ரசிகர்களை விட்டுருங்க, பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா, எனக்கு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம், ஒருத்தனும் வேணாம், இவர் ஒரு மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னு பொதுமக்கள் இருப்பாங்க. அவங்க சினிமாலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆன் சச் எ கிரவுண்ட்? இது வந்து தனிப்பட்ட விஷயம் என்றாலும் பெரிய இம்பாக்டை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். மாற்று சக்தின்னு இங்க வரும்போது அவங்க வைக்கிற ஸ்கேலு மக்கள் மத்தியில், நம்ம இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பார்த்த மாற்று சக்தி யாருமே பெரிய அளவு வந்ததில்லை. மூப்பனார்லேருந்து ஆரம்பிச்சு விஜயகாந்த் வரையும் வச்சிங்கன்னா அது பல்வேறு காரணங்கள். ஆனாலும் மக்கள் வைக்கிற அந்த ஸ்கேலுங்கிறது நீங்க திமுக தலைவர்களோட, அதிமுக தலைவர்களோட அதை விட உயர்ந்து நிற்க வேண்டும். அப்பதான் அந்த மாற்று சக்திக்கான இடத்தை மக்களை கொடுப்பாங்க. நீங்க மாற்று சக்தின்னு பிரதானப்படுத்தி நீங்க வரீங்க, ஆனா நீங்க அவங்க போலவே நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா மக்கள் மத்தியில இந்த மாற்று சக்தியே இல்ல. விஜய் இஸ் நோ மோர் மாற்று சக்தி. இது மைனஸ் தான் இருக்கு, நிச்சயமா மைனஸ் தான். இப்ப நைனா நாகேந்திரன் ஒரு நடிகை பேரை சொன்னார். இப்போ உண்மையிலே அந்த நடிகைக்கு ஒருக்கான தொடர்பு உண்டா? அது எப்படி நாம ஸ்பெகுலேஷன் இல்ல, ஸ்பெகுலேஷன் இல்ல. இணையத்துல நீங்க வர செய்திகள் பார்த்தாலே தெரியும். எல்லாம் வந்து படம் போட்டு பாவம் குறித்து இது இந்த நேரத்துல நடந்தது, இந்த இன்ஸ்டா போட்டோஸ்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஆதாரத்தோட காமிக்கிறாங்க எல்லாத்தையும். அதுல இருந்தாலே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அந்த இல்ல நிச்சயமா இருக்கிறது, இதுல எந்த சந்தேகம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு ஈஸியா வந்துடலாம். நம்ம அந்த நடிகையை பத்தி பேச தேவையில்லை. ஆனா பொது வெளியில பேசுறாங்க எல்லாரும். இப்ப வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு.
நீங்கள் ஒரு சின்ன மெசேஜ் நீங்கள் ஒரு போஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது லைக் பண்ணால் கூட அதுக்கு ஒரு அர்த்தத்தை சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. அது என்ன மாதிரியான அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவு விவாதிக்கப்படுகிறது. அதனால இதை சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து பேசிட்டாங்கன்னா அது அன்றோட கடந்து போயிடும். அது இழுத்துக்கிட்டே போணுச்சுன்னா அது தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய டேமேஜை உருவாக்கும் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக பேசணும், நாகரிகத்தோடு பேசணும். நாங்கள் பேசுனதில் அரசியல் தாண்டி அரசியலுடைய கான்ஸ்பிரசி, அடிப்படையான நம்ம மக்களுடைய புரிதல், கலாச்சாரம் எல்லாம் பேசணும். இன்னும் நிறைய பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.